குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆதிய பாப்பா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. இன்றைக்கு 27/12/2025 டிசம்பர் மாதம் சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 12ஆம் நாள், சப்தமி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி, ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கப்பெருமான் இத்தலங்களில் ராப்பத்து உற்சவம். இன்னைக்கு ராப்பத்து உற்சவ சேவை. இன்னைக்கு ராப்பத்து உற்சவமா கண்ணு தெரிய மாட்டேங்குது. சூரிய உதயம் 6:25, தனுர் நாளிகை 3:29. திதி அஷ்டமி திதி. அஷ்டமி திதிங்கும் போதே காலபைரவருக்குரிய ஒரு நாள். இன்னைக்கு காலபைரவரையும் வணங்கணும். அவ்வளோ அழகான ஒரு இது. தனுர் மாதம் காலபைரவர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் ரிஷபத்தில் 1, மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், கும்பத்தில் சனி, ராகு. இரக்கமுள்ள நெஞ்சில் அன்பிருக்கும், நாணமுள்ள நெஞ்சில் அறிவு பிறக்கும், அறம் பிறக்கும். நல்ல நேரம் என்கின்ற சுபகரை 7:45 to 8:45, மாலை 1:45 to 2:45. கௌரி நல்ல நேரம் 10:45 to 11:45, மாலை 9:30 to 10:30. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், கரணம் 12 to 1:30. ராகு காலம் 9 to 10:30, குளிகன் 6 to 7:30, யமகண்டம் 1 to 3. சந்திராசிரமம் பூர நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய கிரக நிலவரம். ராசி பலன்: மேஷம் லாபம், ரிஷபம் ஆக்கம், மிதுனம் அன்பு, கடகம் பயம், சிம்மம் இனிமை, கன்னி உதவி, துலாம் நன்மை, விருச்சிகம் சினம், தனுசு உழைப்பு, மகரம் முயற்சி, கும்பம் வெற்றி, மீனம் வாழ்வு. நாளைய விசேஷங்கள் என்ன? நாளைக்கு குழந்தைகள் தினம், அழகான குழந்தைகள் தினம். நாளை செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்னைக்கு மார்கழியினோட 12ஆம் நாள், சனிக்கிழமை. வியாதிபாத ஸ்தானம். நாளைக்கு துர்காஷ்டமி. நாளான்றைக்கு மோகினி அவதாரம், கெட்போட்டம் ஆரம்பம். அதாவது செவ்வாய்க்கிழமை 30 முக்கோடி, சர்வமுக்கோடி புத்திரத்த ஏகாதசி, சர்வமுக்கோடி வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு, அதாவது செவ்வாய்க்கிழமை. சரி, என்ன பண்ணலாம்? அழகான தனுர் மாதம் நடந்து கொண்டு இருக்கிறது. சரி, இன்னைக்கு கடன் தீர்க்கும் பிரச்சனையில் என்னன்னு பார்க்கலாமா? வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நம்ம அந்த சுக்கரஹோரையில் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை சுக்கரஹோரையில் நாம் சுவாமியை இங்கே வீட்டில் விளக்கேற்றி நம்ம கஷ்டங்கள் தீரணும், கடன்கள் தீரணும்னு நம்ம வேண்டிக்கலாம். அவ்வளோதான் ஒரு இது. நம்ம எப்பவும் குளிச்சுட்டு எப்பவும் போல் காலையில் நீங்கள் செய்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸ்லாம் போயிட்டு நீங்கள் செய்தாலும் சரி, நீங்கள் விளக்கேற்றி நீங்கள் நம்ம கடன்கள் தீரணும், கஷ்டங்கள் தீரணும். சுக்கர ஓரை செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை 6 to 7 வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை உத்தராயணம், புண்ணியானம். இன்னைக்கு நட்சத்திர பலன் பார்க்கலாமா? அஸ்வினி வழக்குகளில் வெற்றி, பரணி பூர்வீக சொத்து நமக்கு கிடைக்கும், கிருத்திகை குடும்பத்தினரால் நன்மை, ரோகிணி நன்மைகள் அதிகம் நடக்கும் நாள், மிருகசீரிடம் கவனமாக இருக்க வேண்டும், திருவாதிரை மனைவியினால் நன்மை, புனர்பூசம் நண்பர்களால் உதவி, பூசம் பிரயாணத்தில் வெற்றி, ஆயில்யம் செல்வம் சேரும் நாள், மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் நாள், பூராடம் வருமானம் அதிகரிக்கும் நாள், திருவோணம் செலவுகள் ஏற்படும் நாள், கவனமாக இருக்க வேண்டும்,
அவிட்டம் புனித பயணம் மேற்கொள்வீர்கள். சதயம் தொட்டது துலங்கும். பூரட்டாதி நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். உத்திரட்டாதி அனைத்து செயல்களையும் துணிச்சலாக செய்வீர்கள். ரேவதி மகிழ்ச்சியான நாள். மகம் செல்வம் சேரும் நாள். பூரம் தடைகள் நீங்கும் நாள். உத்திரம் நினைத்த காரியம் நடக்கும். ஹஸ்தம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். சித்திரை வெற்றி காணும் நாள். சுவாதி வெளிநாடு செல்லும் விஷயத்திற்கு நமக்கு ஆலோசனை வரும். விசாகம் நினைத்தது நடக்கும். அனுஷம் உடன் பிறந்தவர்களால் நன்மை. கேட்டை நினைத்த காரியம் நடக்கும். வருமானம் அதிகரிக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய ராசி நட்சத்திர பலன். இன்னைக்கு சனிக்கிழமை அழகான தனுர் மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. மார்கழி பெருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இது இங்கே 12ஆம் நாள். நீங்கள்லாம் என்ன பண்ணீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி கடன் தீரும் பிரச்சனை நமக்கு வெள்ளி செவ்வாயில் சுக்கிரஹோரையில் நாம் மனதார வேட்பட்டு இது பண்ணணும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்ம ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.